சிம்பிளிஃபிகேஷனில் ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். இந்த சம்மை nth ரூட் ஆஃப் a பவர் m ஈக்குவல் டு a பவர் m பை n அப்படின்ற ஃபார்முலா வச்சு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு பார்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. 6 ரூட் ஆஃப் 5 பவர் 9 ஈக்குவல் டு இந்த ஃபார்மேட்டில் மாற்றும் போது 5 பவர் 9 பை 6ன்னு மாறும். கேன்சல் அவுட் பண்ணால் நமக்கு 3/2 கிடைக்கும். கரெக்டாக? தென் கியூப் ரூட் ஆஃப் 5 பவர் 3/2 தான் ரிமைனிங் இருக்கும். இதை நம்ம 5 3/2 இன்ட்டு 1/3 எழுதிக்கலாம். கரெக்டாக? ஸோ 3 கேன்சல் ஆயிரும். நமக்கு 5 பவர் 1/2ன்றது ரிமைனிங் இருக்கும். கொஷினில் ஹோல் பவர் 4 இருக்குது. ஸோ அதையும் எழுதிக்கலாம். இப்போ 2ம் 4 கேன்சல் அவுட் ஆச்சுன்னா நமக்கு 5 பவர் 2 மட்டும்தான் ரிமைனிங் இருக்கும். நம்ம ஒரு பார்ட் தான் பண்ணியிருக்கோம். ஸோ 5 பவர் 2 இன்ட்டு இதுவும் அதே தான். ஸோ 5 பவர் 2 தான் கிடைக்கும். ஸோ 5 பவர் 2 இன்ட்டு 5 பவர் 2 இது எப்படி இருக்குது? பேஸ் சேமாக இருக்குது. ஸோ a பவர் m இன்ட்டு a பவர் n ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா தெரியும். a பவர் m ப்ளஸ் n. ஸோ பவர் ஆட் பண்ணிக்கலாம். 5 பவர் 2 ப்ளஸ் 2 நமக்கு என்ன கிடைக்கும்? 5 பவர் 4. கரெக்டாக? ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.